1990ல ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை லான்ச் பண்ணாங்க நாசா. இது லாஸ்ட் 35 இயர்ஸாக கேலக்ஸிஸ், ரொம்ப தூரத்தில் இருக்க ஸ்டார்ஸ், நம்ம யூனிவர்ஸோட எக்ஸ்பேன்ஷன்னு நிறைய ஐகானிக்கான இமேஜஸை நமக்கு அனுப்பியிருக்கு. இது நம்ம பாட புத்தகத்தையே மாற்றி அமைச்சிருக்குன்னு சொல்லலாம். யூனிவர்ஸை பற்றின நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கையும் மேலும் வளர்க்குறதுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு டெலஸ்கோப்பாக தான் இருக்குது. ஆனால் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்லேயும் நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்தது. ஹபிள் அனுப்பின இமேஜஸில் ஒரு லிமிட்டுக்கு மேலே டீட்டெயில்ஸ் இல்லை. பிக் பேங் நடந்து நம்ம யூனிவர்ஸ் பிறந்த பிறகு இருந்த முதல் கேலக்ஸிஸும் ஸ்டார்ஸும் எதுவும் இந்த இமேஜஸில் இல்லை. வயசான கேலக்ஸிஸை தான் நம்ம இந்த பிக்சர்ஸில் பார்க்குறோம். அப்போ இந்த மிஸ்ஸிங் பசிலை கண்டுபிடிக்க நமக்கு இன்னும் தொலைதூரமாக பார்க்கக்கூடிய ஒரு டெலஸ்கோப் தேவைப்பட்டது. அந்த மாதிரி ஹபிளை விட 100 மடங்கு பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் தான் ஜேம்ஸ் வெப். இதை ஏன் டைம் மிஷின்னு சொல்லலாம்னா, மிகவும் மங்கலான இன்ஃப்ராரெட் லைட்டில் இந்த யூனிவர்ஸை ஸ்டடி பண்ணி ஏர்லியஸ்ட் கேலக்ஸிஸை படம் எடுக்கிறது தான் இதோட மெயின் வேலையே. ஆனால் அது மட்டும் இல்லை, புதிய ஸ்டார்ஸ் உருவாகிறது, புதிய சோலார் சிஸ்டம்ஸ் ஃபார்ம் ஆகுறது, பிளானட்ஸை ஸ்டடி பண்ணுறது, ஏலியன் லைஃப் சிக்னேச்சர்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. இப்படி ஒரு டெலஸ்கோப்பை பில்ட் பண்ணணும்னா அது இதுக்கு முன்னாடி உருவானது மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய லைட்டை கேதர் பண்ணக்கூடிய பவர் இருக்கணும். ஆனால் லான்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெவியாகவும் இருக்கக்கூடாது.